அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபிற்கு வந்தபோது அவர்களை நெருங்கி பலரும் சத்திய தீனுல் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அங்கே பல குழுக்களாக யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் பலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தனர், நபி என்று ஏற்க முடியாது என்றனர். இறுதி நபி ஒருவர் வருவார்தான், ஆனால் அது குறைஷிகளிலிருந்து அல்ல, மாறாக பனு இஸ்ரவேலர்களிலிருந்து என்று விதண்டாவாதம் செய்து கொண்டிருந்தனர். அந்த யூதர்களிலும் நல்ல அறிவாற்றல் மிக்க அறிஞர்கள் இருந்தனர். அவர்களில் பலரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்த போது அவர்களில் தலையான அறிஞர்களில் ஒருவராக திகழ்ந்த அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வந்து சொன்னார்கள், நான் உங்களிடத்திலே 3 கேள்விகளை எழுப்புவேன். இன்னி சாயிலுக அன் ஸலாஸ் லா யஅலமுஹுன்ன இல்லா நபியுன். அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை இறை தூதரை அன்றி வேறு யாராலும் சொல்ல முடியாது. எனவே இதற்கான பதிலை நீங்கள் வழங்குவீர்களேயானால் நீங்கள் இறைவனின் தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி அந்த கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தார். எனது முதல் கேள்வி, கியாமத் அதாவது இறுதி நாள் நெருங்கும் பொழுது ஏற்படக்கூடிய பல்வேறு அத்தாட்சிகளில் முதலாவது அத்தாட்சி எது என்பது. எனது இரண்டாவது கேள்வி, சுவனவாதிகள் சுவனத்திற்குள் சென்ற பின் அவர்களுக்கு முதலாவதாக வழங்கப்படக்கூடிய உணவு எது? மூன்றாவது கேள்வி, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை அவருடைய தந்தையை போன்றோ அல்லது தாயை போன்றோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருத்தரை போன்றோ ஒரு சாடையில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்ன பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சற்று முன்புதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த செய்தியை சொல்லிவிட்டு சென்றார்கள். ஒன்று, கிழக்கிலே ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு தோன்றி மக்களை எல்லாம் விரட்டி கொண்டு மேற்கு பகுதிக்கு செல்லும். இரண்டாவது, சுவனலுலகத்திலே சாப்பிடக்கூடியவர்களினுடைய முதல் உணவு ஒரு மீனினுடைய ஈரல் என்றார்கள். மூன்றாவது, ஒரு குழந்தை அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களினுடைய சாடையில் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், அவர் தன்னுடைய மனைவியோடு வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவருடைய தண்ணீர் அந்த கர்ப்பப்பைக்குள் முதலாவது நுழைந்தால் கணவனினுடைய சாடையிலோ அல்லது அவருடைய குடும்பத்தில் சாடையிலோ இருக்கும். அதே அன்றி அந்த பெண்ணினுடைய அந்த நீர் கருவறைக்குள் முதலாவது செல்லுமேயானால் அந்த தாயோ அல்லது தாயினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய சாடையிலோ இருக்கும் என்று சொன்ன பொழுது ஆச்சரியப்பட்டு போன அப்துல்லாஹ் இப்னு சலாம் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையானவர்களே, வல்லலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலத்திற்கும் எல்லா துறைக்கும் பதில் சொல்லக்கூடிய மாபெரும் ஆற்றலை பெற்றிருந்தவர்கள் என்பதை இதன் வழியாகவும் நாம் உணர முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.